வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மைதா சாக்லேட் ஃப்ராஸ்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃப்ராஸ்டிங்கை நான் எப்படி செஞ்சுன்றதை வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மைதா சாக்லேட் ஃப்ராஸ்டிங் செய்கிறதுக்கு நான் மாதிரி ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து சுகரை ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு வந்து மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது நம்ம லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ்வில் எடுத்து வச்சதுக்கப்புறமா கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருங்க. நம்ம வந்து கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருக்கப்போ வந்து நல்லாவே திக்காயிட்டே வரும். இந்த பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து திக்காகிருக்கு. இதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடாக இருக்கப்பவே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா வந்து லம்ஸ் இல்லாமல் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இதை இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இது மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு நம்ம கவர் பண்ணிடலாம். நம்ம வந்து கவர் போடலைன்னா ஏடு மாதிரி வந்து படிய ஆரம்பிச்சிடும். ஆறிடுச்சு. இப்போ மேலே இருக்க கவரை வந்து நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை ஆட் பண்ணிக்க போகிறேன். இது நல்லா பீட் பண்ணிடலாம். நம்ம வந்து பட்டர் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி வந்து நல்ல ஒரு ஃப்ளஃபியான கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம பட்டர் கிடைக்கும். இந்த அளவுக்கு வந்து நம்மளோட கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம செஞ்சு வச்சுருக்க சாக்லேட் மைடா மிக்சரை வந்து ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக கிராஜுவலாக ஆட் பண்ணி வந்து நம்ம நல்லாவே வந்து பீட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் நல்லா பீட் பண்ணிவிட்டேன். நம்மளோட மைதா ஃப்ராஸ்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், ரொம்ப ஸ்டிஃபாக சூப்பராகவே இருக்குது. இந்த க்ரீம் வந்து நம்ம கேக்குக்கு தாராளமாகவே யூஸ் பண்ணலாம். ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மைதா சாக்லேட் ஃப்ராஸ்டிங்கும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்காக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.